லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சியானது முற்றிலுமான தமிழ்நாட்டுக்கான அரசியலா என்பது எல்லோருக்கும் கேள்விக்குறிதான். ஏனென்று சொன்னால், மம்தா பானர்ஜியை தோற்கடித்தது பாஜக தான், பிரணாப் முகர்ஜியை தோற்கடித்தது பாஜக தான், தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்தது பாஜக தான், திராவிடம் அல்லாத ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டது பாஜக தான். ஆரிய பாப்பார கூட்டம், ஆர்எஸ்எஸ் கூட்டம் அவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு மையப்படுத்தி இன்றைக்கு விஜய் அவர்கள் அரோகா போட்டோ அரேகா போட்டோ என்று வைத்திருக்கிற அந்த பொட்டு, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பின்னணியில் பாஜக இருக்கிறது. என்னென்ன செயல் திட்டங்கள் எல்லாம், நாசகார திட்டங்களை எல்லாம் கொண்டுவதற்கு எல்லா வேலைகளையும் செய்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்களுக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைத்து விட்டதை ஆனால் சொன்னால் முழுமையாக பாஜக இங்கே களத்தில் இறங்கும். அது வரலையும் ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டம், ஆர்எஸ்எஸ் கூட்டம் எந்த கொடியோ கூட்டமோ எதுவும் நடத்தாது. இவர்களுக்கு பெரும்பான்மை கிடைத்து விட்டால், தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைத்து விட்டால் பாஜக பெரும்பான்மை கிடைத்து விட்டதுக்கு சமம். அப்படியான வேலைகளை இறங்கி அடிக்க போகிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்கலாம், என்ன விஜய் எல்லாம் குறை சொல்கிறாங்கன்னு. விஜய் யார் பின்னாடி இருக்கார், யார் பின்னாடி திரைமறைவு அரசியல் நடக்குது அப்படிங்கிறது என் போன்றவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டம் பின்னணியிலிருந்து இயக்குகிறது. அப்போ இத்தனை நாசக்கார வேலைகளுக்கும் துணை போனது யாரு? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஒரு மாய வலையை மாட்டிக்கொண்டார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ்குடி சாதி மக்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வருகிற சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்கும். நடக்காமல் ஆட்சி கவிழ்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒருவேளை இடைத்தேர்தல் நடந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் 10 தொகுதியில் நடக்குதுன்னா ஒரு 3 தொகுதியில் மட்டும் தாவேக்காக வெற்றி பெற வைக்கணும். கூடுதலாக நீங்கள் வெற்றி பெற வைத்தீர்கள் என்று சொன்னால் பாஜக என்னென்ன செயல் திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும், ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டத்தினுடைய திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறதோ அத்தனை வேலைகளையும் இந்த ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டம் செய்யும். இப்போ நான் பேசுறதுனால திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு சில பேர் நினைக்கலாம். என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேளாண்மை துறையில் துறைக்கொண்டு வேளாண்மை துறை அமைச்சர் அந்த காலகட்டத்தில் நடந்த ஊழல் முறைகேடுகளை அச்சமின்றி சமரசமின்றி சுட்டி காட்டினேன். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறையில், பொதுப்பணித்துறையில், வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில், வருவாய்த்துறையில், சமூக நலத்துறையில், ஊரக வளர்ச்சித்துறையில், உள்ளாட்சித்துறையில் நடந்த ஊழல் முறைகேடுகளை அச்சமின்றி சமரசமின்றி வெளியிட்டு அதிமுகவில் இருந்த எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி உட்பட சுகாதாரத்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட அனைவரது பகைக்கும் நான் ஆளானேன். அனைவரும் என் மீது சேற்றவாரி வீசினார்கள். என்னை எவ்வளவோ பிரச்சனை பண்ண பார்த்தாங்க. என் பக்கம் நியாயம் இருந்தது. நான் அந்த பிரச்சனையிலேருந்து எல்லாமே நம்ம தப்பிச்சிட்டோம்னா தான் ஓடி ஒளியணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆக ஊழல் முறைகேடுகள் எந்த ஆட்சியில் நடந்தாலும் அதை சுட்டி காட்டுவேன். சரி, அதிமுக ஆட்சி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி 2021 அப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் கே நேரு அவர்களுடைய துறையில் என்னென்ன ஊழல் நடந்துச்சு, அவருடைய உதவியாளர்கள் எந்த அளவுக்கு கொள்ளையடித்தார்கள், பணியிடை மாற்றத்திற்கு 30 லட்சம் 40 லட்சம் என்று வாங்கினார்கள். பல விஷயங்களை நம்ம செய்தியாகவும் உள்ளிட்டோம், தகவல் அறிவு அமைச்சரவையும் மனு போட்டோம், விஜிலன்ஸுக்கும் லெட்டர் வச்சோம். அதுபோல் KKSSR ராமச்சந்திரன் வருவாய்த்துறையில் என்னென்ன ஊழல் முறைகேடு நடந்துச்சு, துறை ரீதியாக அந்த வருவாய்த்துறையில் என்னென்ன தவறுகள் கலெக்டர் முதற்கொண்டு, டிஆர்ஓ முதற்கொண்டு, ஆர்டிஓ முதற்கொண்டு, தாசில்தார் முதற்கொண்டு, விஏஓ முதற்கொண்டு, தலையாரி முதற்கொண்டு என்னென்ன ஊழல் முறைகேடுகள் செய்தார்களோ அத்தனையும் குறிப்பிட்ட ஒரு 10 மாவட்ட செய்திகளை நம்ம வெளியிட்டோம். ரொம்பவும் நம்மளால் செய்தி வெளியிட முடியல. அதன் பிறகு நெடுஞ்சாலைத்துறையில் வேலுத்துறையில் நெடுஞ்சாலைத்துறையில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகள் நடந்தது என்பதை அச்சமின்றி சமரசமின்றி வெளியிட்டோம். வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை மூர்த்தி அந்த துறையில் என்னென்ன ஊழல் முறைகள் நடந்ததை வெளியிட்டோம். கூடுதலாக வேளாண்மை துறையில் MRK பன்னீர்செல்வம் துறையில் நடந்த ஊழல் முறைகளை அச்சமின்றி சமரசமின்றி வெளியிட்டோம். திமுக இன்னும் ஒரு கூடுதலான 20 சீட்டை பிடிச்சிருக்கோம். பிடிக்காம போனதுக்கு KN நேரு, வேலு, KKSSR ராமச்சந்திரன், வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், இந்த 4 பேர் முக்கிய காரணம். இன்னொருத்தர் சேகர் பாபு.
அப்போ இவர்கள் 4 பேர்த்த திமுக கொஞ்சம் அடக்கியிருந்தாங்கன்னா திமுக 2வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும். திமுக ஆட்சிக்கு வருவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருந்தது. நேரு, KKSSR ராமச்சந்திரன், வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஏவா வேலு, சேகர் பாபு, இப்படி ஒரு 4-5 அமைச்சர்களால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஒரு 20 தொகுதியை கூடுதலாக பிடிச்சிருக்கும், ஒரு 30 தொகுதிகளையும் கூடுதலாக பிடிச்சிருக்கும். இழந்ததற்கு இந்த 4-5 அமைச்சர்கள் தான் காரணம். ஆக இவங்க பக்கமும் மைனஸ் இருக்கு. நேரு திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கணும், கொடுத்துருந்தா ஜெயிச்சிருப்பாரு. லால்குடி சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏவுக்கு கொடுத்துருந்தா சீட்டு கொடுத்துருந்தா ஜெயிப்பாரு. துறையூரில் ஸ்டாலின்குமாருக்கு கொடுத்துருந்தா ஜெயிப்பாரு. இப்போ முத்திரையர் ஓட்டு, அருந்ததியர் சிறுபான்மை ஓட்டு, உடையார் ஓட்டு, இந்த 3 சமுதாய ஓட்டுக்களை திராவிட முன்னேற்ற கழகம் முற்றிலுமாக இழந்தது. அதுபோல் நேரு அரசாங்க அதிகாரிகளை எடுத்தறிஞ்சு பேசுறது, பல சம்பவங்களால் அரசாங்க அதிகாரிகளுடைய ஓட்டுகள் போடுச்சு. இப்போ திமுக இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு 30 சீட்டு கூடுதலாக பிடிச்சிருக்கும். அதுக்கு காரணம் பிடிக்காமல் இந்த சீட்டு 30 சீட்டு கூடுதலாக பிடிக்காமல் போனதுக்கான காரணம் நேருக்கிட்ட ஒரு 41 தொகுதியை ஒப்படைச்சாங்க. அதில் தான் வந்துச்சு வேணா. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. திமுக பக்கமும் மைனஸ் இருக்குது. திராவிடம் அல்லாத ஆட்சியை கொண்டு வரணும்னு RSS பாப்பார கூட்டம், பாஜக கூட்டம் செய்த சதியின் திட்டத்தில் விஜய் மாட்டிக்கிட்டாரு. ஆனால் இவர் துறை ரீதியாக வாங்குகிற கமிஷன் போக்குவரத்தெல்லாம் அது யார் பின்னாடி பினாமியாக போகும், யார் மாட்ட போகிறாங்க, அதில் விஜய் லிங்கில் இருப்பாங்க அப்படிங்கிறத லிங்க் பண்ணி இவங்களை ஊழல் முறைகேடுகளை செய்ய வச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த ஆட்சியில் இருந்த SP வேலுமணி, சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், போக்குவரத்துறை அமைச்சர், இன்னும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் ஊழல் முறைகேடு செய்ய வச்சு அவர்களெல்லாம் மாட்ட வச்சு வேறு பக்கம் போக வச்சு அந்த கட்சியை எப்படி அழிச்சாங்களோ அதே வேலையை இந்த பாஜக செய்யும். அதனால் விஜய் சற்று கவனமாக இருந்து மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி துறை ரீதியாக நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டிக்காட்டி அரசியல் செய்ய வேண்டும். நீங்கள் எதுக்கெடுத்தாலும் அந்தரங்க விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் பேசுகிறத விட துறை ரீதியாக எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளோ ஊழல் முறைகேடுகள் செய்கிறார்கள் அப்படிங்கிறது. ஏன்னா விஜயால் 234 தொகுதியில் ஒரு இவங்க இருக்கிற 107 தொகுதியை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அவருக்கே யார் சட்டமன்ற உறுப்பினர் என்ன உண்மையே தெரியாது. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா பேச தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அரசியல் கற்றுக்கிட்டு வர்றாரு. இது என்ன பால்வாடியா, பயிற்சி கொடுக்கறதுக்காக நம்ம கொண்டு வரோம். இவங்க ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து, அதுக்கப்புறம் முதலமைச்சராக வந்தார்னா ஒரு அனுபவம் இருக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 30 ஆண்டு காலம் அரசியலில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் காங்கிரஸில் இருந்து, திமுகவில் இருந்து, அதுக்கப்புறம் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாரு. உடனடியாக திண்ணையில் இருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கை. அந்த மாதிரி விஜய்க்கு வந்ததுனால ஒன்று இவங்களுக்கு தலைகால புரியல. சமூக நலத்துறை அமைச்சர் ஜட்டியோட ஓட விட்டு அடிப்பேங்கிறாங்க. இங்கிட்ட நிர்மல்குமார் உறவினர்கள் கோயில் நில மோசடியில் ஈடுபடுறாங்க. இந்த பக்கம் நிதித்துறை அமைச்சர் அவர் விதமான ஒரு அராஜக அரசியல் பண்ணுறாரு. வினோத் அமைச்சர் வேளாண்மை துறையில் அவர் ஒரு விதமான வேளாண்மை துறையில் ஊழல் முறைகேடுகள் அதே அளவுக்கு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. உதயநிதி ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக இதில் நல்லா பயிற்சியாக தேறி வந்துடுவார். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புலிக்கு என்ன கர்ஜிக்க கற்றுக் கொடுக்கணுமா என்ன, சிங்கத்துக்கு சண்டை போட கற்றுக் கொடுக்கணுமா என்ன, பயிற்சி அவங்க எதிர்கட்சி தலைவராக சிறந்த முறையில் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக பயிற்சி எடுத்துக்கணுங்கிறதுல ஒன்றுமே தெரியாமல் இப்படியே உட்காந்துருக்கு. அது மக்கள் ரொம்ப வெறுப்பாக இருக்காங்க. அதனால் சட்டமன்ற இடைத்தேர்தலில் கண்டிப்பாக விஜய்க்கு பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களும் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அந்த கட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை, தவறுகளை சுட்டிக்காட்டி செய்தி வெளியிடுங்கள். எதிர்கட்சி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் பத்திரிகையாளர்கள் அந்த வேலைகளை செய்ய வேண்டும், ஊழல் முறைகேடுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த ஏற்கனவே சொல்லிட்டேன், வேளாண்மை துறையில் சேலத்தில் சீனிவாசன், சிவகங்கையில் சங்கரலட்சுமி, புதுக்கோட்டையில் சங்கரலட்சுமி, புதுக்கோட்டையில் கொடுமையான்மலையில் சங்கரலிங்கம், அரியலூரில் சாந்தி, இப்படி ஊழல் முறைகேடுகள் செய்யக்கூடியவர்கள். ஏற்கனவே திருச்சியில் இணை இயக்குனராக அந்த வசந்தா, ஊழல் முறைகேடுகள் வேளாண்மை துறையில் பெரிய அளவுக்கு இருக்குது. அதையெல்லாம் சுட்டி காட்டணும். அதேபோல் நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் முறைகேடு நடக்குது, பொதுப்பணித்துறையில் நடக்குது, வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு நடக்குது, வருவாய்த்துறையில் நடக்குது. தவறுகளை சுட்டி காட்டி செய்திகளை வெளியிட எப்போதுமே தயாராகுங்கள். பத்திரிகையாளர்கள் எப்போதுமே எது ஆளுங்கட்சியாக இருக்கோ அந்த கட்சியை சுட்டி காட்டி அச்சமின்றி சமரசமின்றி செய்தி வெளியிடுங்கள். நன்றி, வணக்கம்.